எனக்கு பார்க்கும்போது ஒன்றும் இந்த ஈகோனஸ்லாம் அதில் இருக்குன்னு காட்டுறாங்க. ஆனால் எனக்கு அப்படி எதுவும் தெரியல. அதெல்லாம் என்ன எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஈகோ இருக்கவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி நார்மலாக இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஜாலியாக பார்க்க வந்தோம். படம் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்தோம். நல்லா செம்மையாக இருக்குது. நாளாக யாரு கூட சண்டை போட முடியாது. இது ஈகோ இதில் காமிச்சிக்கிறான். அந்த மாதிரி ஈகோ நீ வரணும்னு நான் கேட்குறேன். இந்த படத்தில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு மோஸ்ட்லி வந்து வந்தாலும் இதை வச்சு இந்த படத்தில் ஒரு கான்செப்ட் வச்சு இப்படி பண்ணுறாங்களேன்னு அதில் நம்ம சால்வ் ஆயிடலாம். டைவர்ஸாரும் மோஸ்ட்லி ஒருத்தவங்க பேசிக்கணும். பேசாமல் இருந்தால் தான் இன்னும் பார்கின் ஆகி ஓவராக பிரச்சனை போகும். 100க்கு 100 கொடுக்கலாம். அண்ணனுக்கு 10 IMDb ரேட்டிங் 10 கொடுக்கலாம்னா அவருக்கு 100 கொடுக்கலாம். காமெடி செம்மையாக கொடுத்துருக்காரு ஒரு இதுலையும். புரியல, கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. கேட்கல நீங்க. 2 சீன்ல ஆச்சு. 2 சீன்ல அவங்க 2 பேர் பாத்துக்கிறது, ஒருத்தர் ஒழுங்கா பேச சண்டை போடும் போது ஒரு 2 சீன்ல நானும் என் கூட வந்தவங்க 2 பேருமே அழுதுறோம். அவங்க படம் பார்த்து அழுகுறாங்க, நானும் பார்த்து அவங்க பார்த்து அழுகுறேன். 2 பேருமே நாங்கள் அழுதுட்டோம். அவ்வளோ நல்ல அந்த அழுகுற காட்சின்னு பார்த்தா ஒரு செகண்ட் வருது, நல்லாவே இருந்தது. இந்த எமோஷனல் சீன் செம்மையா இருந்தது. நல்லா இருக்கு. இன்னும் அடுத்த படம் இதோட நல்லா அண்ணன் நடிப்பாரு. நாங்க வந்து பார்ப்போம், ரசிகரா நாங்க இருக்கோம். இவங்க பெங்களூர்ல இருந்து இந்த ஃப்ரெண்டு அவங்க இருந்து வந்திருக்காங்க. படம் உண்மையா பிடிச்சிருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நான் பெரிய பிக் ஃபேன் நான் அந்த அண்ணாக்கு. ஆனா அவங்க தான் வரல, மிஸ் பண்றேன் ரொம்ப. நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. 2 பேருக்கு காம்பினேஷன் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. காமெடி, ஸ்டண்ட் அவுட், ஏதாவது எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் பார்க்க. அவங்க வேற லெவல். அவங்க காமெடி மாதிரி அவங்கள மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. நல்லா இருக்கு. இப்போ இந்த டிவோர்ஸ், இந்த ஜெனரேஷன்ல டிவோர்ஸ்ன்றதெல்லாம் ரொம்ப காமன். சோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தாக்கா எல்லாம் அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. மூவி ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள 2 பேருடைய ஹிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி எல்லாம் எப்படி இருக்குது, இன்னைக்கு ட்ரெண்டில் எப்படிலாம் இருக்காங்க. சூப்பராக உண்மையிலே ஃபேமிலி ஸ்டோரி, சிரிக்கலாம், காமெடி கிமெடி எல்லாம் சூப்பராக. அவர் தானே மெயின். நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா அது ஒரு ஹோட்டல், அது முதலாளியா இருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. பரவாயில்ல, ஓரளவுக்கு. படம் ஃபுல்லா இருக்கு. பாட்டுலாம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு, படமும் நல்லா இருக்கு. இல்ல, இப்ப ஃபேமிலிக்கு இது நல்லா தேவையான படம் தான். ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா நல்லா இருந்துச்சு. நார்மல் ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டர் காமெடியா தான். சாங் படம் காமெடியா இருந்துச்சுங்க, அவ்வளோதாங்க. சாங் அதுவும் நல்லா தான், அவருக்கு நல்லா தான். படம் ஃபுல்லா இருக்கு. இல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஒரு பாண்டிங் தான். நல்லா இருக்கு. நல்லா நல்லா சூப்பர். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. நிறைய ஃபேமிலியோட ஒரிஜினல் ஸ்டோரி. தலைவன் தலைவி மேலூர், மதுரை, தல்லாக்குளம், வளநாடு எல்லா நாட்டிலையும் நடக்கிற அன்றாட ஒரு சாதாரண குடும்ப கதைய வந்து அண்ணன் வந்து எங்க அப்பா விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிறாரு. படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா சிட்டியில இது ஓடலைன்னா கூட 3 நாள் தான் போட்டிருக்காங்க. பட் கண்டிப்பா நாங்க மதுரை, தல்லாக்குளம், ஜெயந்திபுரம் எல்லாத்துலயும் இந்த படத்தை வாழ வச்சிருவோம். அந்த அளவுக்கு படம் புல்லு கல 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 கலன்னு. ஏன்னா இது வந்து 3 மணி நேரத்துல முடிகிற படம் அல்ல. கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் 70 வருஷம் தொடர்ந்து வர சண்டைக்கான, குடும்ப சண்டைக்கான படம். நான் குடும்ப சண்டை, குடிகார இல்லடா, என்னை வண்டியை விட்டு ஏத்துக்கடான்ற அளவுக்கு கத்துன்னு கத்தி எங்க அப்பா நடிச்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி அண்ணன்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, மியூசிக் அருமையா போட்டிருக்காங்க. அந்த ஒரு பாட்டு வரி மறந்துட்டேன், பாட்டெல்லாம் அருமையா இருக்கு. பாண்டியராஜா அண்ணன் படம் கண்டிப்பா மேக்கிங்ல சூப்பரா பண்ணிருக்காரு. நம்ம ஏற்கனவே அவர் படங்கள் பார்த்திருக்கோம், நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு, பார்க்கலாம். ஓகேவா, எந்த லேக் கிடையாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். குடும்பங்கள் கொண்டாடும் மதுரை மாநகரமே தள்ளாட போகுது இந்த தலைவன் தலைவிய பார்த்து. ஏன்னா எல்லா வீட்லயும் மதுரை ஃபுல்லா இப்படிதான் நடக்கும். அந்த நடக்கிற கதைய அவ்வளவு சிம்பிளா நடிச்சிட்டு காட்டியிருக்கிறாரு. அம்மா கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் படுற ஈகோ தான் அத கதையா சொல்லிருக்காங்க. சூப்பர். ஓகேவா, வேற அப்படியே தத்துவமா எடுத்துருக்காங்கண்ணே. ஏன்னா புருஷன் பொண்டாட்டிங்க நல்லா தான் போவோம். அதுல என்ன ஒரு குடும்பம்னா, அந்த பக்கம் மாமியார் வந்து சண்டை போடுவாங்க, இந்த பக்கம் நம்ம அம்மா வந்து சண்டை போடுவாங்க. புருஷன் பொண்டாட்டிங்கள நிம்மதியா இருக்க கூடாத ஒரு நல்ல கதையா இந்த படத்துல அப்படியாப்பட்ட ஒரு கதையை எடுத்திருக்காங்கண்ணே. பயங்கரமா இருக்குண்ணே. அதுல யோகி பாபு நடிச்சாரு பாருங்க, காமெடி. ஒவ்வொரு காமெடியும் நம்மள அப்படியே சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாச்சுண்ணே. அப்படியாப்பட்ட ஒரு காமெடியா இருக்குண்ணே யோகி பாபுனோட காமெடி. என்னண்ணே இது, நம்மளோட வீட்டுக்காரங்க எல்லாம் மெடிக்கல் ஷாப்பு போயே ஆகணும். ஏன்னா புருஷன் பொண்டாட்டிங்குள்ள அவ்வளவு பிரச்சனை வரும். நம்மளுக்கு தலைவலி இருக்கும், ஹார்ட் அட்டாக் வரும். எதனால? பொண்டாட்டி தொல்லையால, மாமியார் தொல்லையால, அம்மாவோட தொல்லையால நம்மளுக்கு எல்லாமே வரும். அததான் இந்த படத்துல அழகா அவங்க சூப்பரா சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சும் அப்படியே செதுக்கி செதுக்கி நிஜ வாழ்க்கையில எப்படி இருக்கோமோ அப்படியாப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்திருக்காருங்க அண்ணன் விஜய் சேதுபதி. ஒவ்வொரு அந்த பாட்டுங்க தத்துற தத்து நானே ரொம்ப அந்த பாட்டு எல்லாம் பயங்கர அல்டிமேட்டான பாட்டுங்க. அந்த பாட்டெல்லாம் வச்சாருங்க, அப்படியே நடிச்சுட்டாருங்க அண்ணன் நிஜ வாழ்க்கையில நல்லா படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வேற லெவல். படம் நல்லா இருக்குண்ணா, வேற லெவல். ஃபேமிலி ஸ்டோரி வேற லெவலா இருக்கு. படம் சூப்பரா இருந்தது. சென்டிமெண்ட் அழுதுல இருந்து பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ரிவ்யூ படம், ஃபேமிலியா போய் பாருங்க படம். சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபேமிலியா போய் பாருங்க, ஃபேமிலியா போய் பாருங்க. படம் என்ன ஜானர் ப்ரோ? படம் ஃபுல்லா ஃபேமிலி ப்ரோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு படம் ப்ரோ. போய் ஹஸ்பண்ட் போய் நல்லா ஃபேமிலியா பார்க்கலாம் ப்ரோ படம். ஹஸ்பண்ட் போய் ஃபுல் படம் ப்ரோ இருக்கு, நல்லா இருக்கு, போய் பாருங்க, ஃபேமிலியா பாருங்க ப்ரோ. மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ, பிஜிஎம் காமெடி எல்லாமே இருக்கு இந்த படத்துல, போய் பாருங்க, செம்மையா இருக்கு படம். படத்துல கணவன் மனைவி காட்சிகள் ஃபேமிலி ஸ்டோரி தான். இல்ல காமெடியா இருக்குது, கொஞ்சம் நல்லா அவர் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பரா சாங்லாம் ஒரு சாங் 2 சாங் தான் இருக்குது, மொத்தமா இல்ல. அதுல விஜய் சேதுபதி காமெடி பண்ணிரு நிறைய ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. படத்துல விஜய் மேடம் அவங்களோட காம்போ சூப்பரா இருக்கு, ரொம்ப யதார்த்தமா இருக்கு. படத்துல வந்து நிறைய சண்டைகளா வருதுன்னு சொன்னாங்க, கணவன் மனைவிக்குள்ள சண்டை. ஆமா, படம் ஃபுல்லா இருக்கான், ரசிக்க முடியா இருக்கு, சூப்பரா இருக்கு, ரொம்ப நேச்சுரலா இருக்கு. யோகி பாபுவோட காமெடி எப்படி இருக்கு? அவர் எப்பயும் மாதிரி சூப்பரா பண்ணிருக்காரு. படத்துல பாடல்கள்லாம் நல்லா இருக்கு. படத்தோட போது தெரியல நம்மளுக்கு, நல்லா இருக்கு. ஓகே, படத்துல எது நிறைய இருக்கு சார்? காமெடியா, என்டர்டைன்மெண்டா, என்ன ஜாஸ்தியா இருக்கு? எப்பயும் நடக்கிற வீட்டு கதை தான், வீட்டுல நடக்கிற சண்டைங்க சேர்றது. யோகி பாபு எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காரு, வேற லெவல். அவருக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்திருக்காரு, நல்லா இருக்கு. பாண்டியராஜ் படத்துல யோகி பாபு நல்ல ஸ்பேஸ் இருக்கு, அதனால யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு.